அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். பிரபஞ்சத்தோட இணக்கம் ஆகிறது எப்படி? பிரபஞ்சத்தோட இணக்கம் ஆகணும் அப்படின்னா இயற்கையை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். இயற்கையை நீங்கள் நேசிக்கும் பொழுது பிரபஞ்சத்தோட நீங்கள் ரொம்ப ஈஸியாக இணக்கமாக முடியும். அப்போது இயற்கையை நேசிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? உங்கள் வீட்டில் தோட்டம் அமைக்கலாம், வீட்டுக்கு மேலே மெத்தையில் தோட்டம் அமைக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரியான செடிகள் வைக்கலாம். பூக்கள், காய், பழம், ஸோ இந்த மாதிரியான செடி வகைகள் நீங்கள் வளர்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அவங்கள தினமும் பராமரிக்கணும். இப்போ செடிகள் வச்சுட்டா மட்டும் போதாது, தினமும் பராமரிக்கணும். உங்கள் உணர்வுகளை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தணும். நீங்கள் சோர்வாக இருக்கும் பொழுது அவங்களுமே சோர்வாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதிகமாக காய்கள், கனிகள், பூக்கள் காய்க்கிறத, மலர்வதை நீங்கள் பார்க்கலாம். வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆத்மார்த்தமாக இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க செடிகள்லாம் செடி மரங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உணர்வுகளோட ஒத்திசைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதிக பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுது அந்த செடி முழுவதுமே ரொம்ப தண்ணியே நீங்கள் ரெகுலராக ஊற்றுனீங்கன்னா கூட அவங்க வாடி போன மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த உணர்வுகளின் வெளிப்பாடு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இயற்கையோட ஆத்மார்த்தமாக இணக்கமாகும் பொழுது நிச்சயம் பிரபஞ்சம் உங்களோடு இணக்கமாவாங்க. ரொம்ப எளிமையான வழி. சிலருக்கு இந்த சுபாவம் இயற்கையாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தானாகவே பிரபஞ்சம் தேடி போவாங்க. இயற்கை மூலமாக அவங்களுக்கு பல விஷயங்களை புரிய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க இனி வரும் காலங்களில் இயற்கையை ஆத்மார்த்தமாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நன்றி.